வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுறேன். பெரியார் எந்த ஜாதிக்கும் ஆதரவாக இல்லை, ஆனால் அவர்தான் வெற்றி பெற்றார். பெரியார் எல்லா ஜாதிகளுக்கும் எதிராக நின்றார், அதனால் தான் அவர் வெற்றி பெற்றார். பெரியார் எந்த மதத்திற்கும் ஆதரவாக இல்லை, எல்லா மதங்களுக்கும் எதிராக நின்றார், அதனால் தான் பெரியார் வெற்றி பெற்றார். பெரியார் இறுதி காலங்களில் இஸ்லாம் குறித்து மிக அதிகமாக பேசியிருப்பதாக சிலர் சொல்லியுள்ளார்கள். பெரியார் இஸ்லாம் மத மாற்றத்தை அங்கீகரித்தார் என்று சொல்கிறார்கள். கடைசி காலத்தில் பெரியார் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். உங்களுக்கு ஒரு மதம் நிச்சயம் தேவை என்றால், ஏதேனும் ஒரு மதம் பிடித்துக் கொள்வதற்கு சற்று வசதி என்றால் இஸ்லாமியத்தை தழுவுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இஸ்லாமும் கை கழுவ வேண்டிய ஒரு மதம் தான் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். பெரியார் கடவுளுக்கு எதிராக நின்றார், ஆனால் அனைத்து கடவுளை விடவும் அவர்தான் மிக அதிகமாக போற்றப்பட்டார். பெரியார் பக்தி இயக்கம், பக்தி இலக்கியம் தோன்றிய பெருவாரியான தமிழ் மண்ணில் இருந்து கடவுளுக்கு எதிராக உரக்க குரல் கொடுத்தார். ஆனால் எந்த கடவுளும் கோபித்துக் கொள்ளவில்லை. எந்த கடவுளும் தம் புறங்கையால் பெரியாரை துரத்தி அடிக்கவில்லை. எல்லா கடவுள்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்டன என்றே நாம் சொல்லலாம். பெரியார் அனைத்து ஜாதிக்கும், அனைத்து மதத்திற்கும், அனைத்து பெண்ணடிமைத்தனத்திற்கும், எல்லாவற்றுக்கும் எதிராக நின்ற ஒரு மனிதர் இந்த தமிழ் மண்ணில் மிக அதிசயமாக வெற்றி பெற்றார். அதுதான் பெரியாரின் சூட்சமம், பெரியாரின் மிகப்பெரிய அளவு கடந்த சிந்தனை வீழ்ச்சி என்று அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எதிராக நிற்பது என்றால் உங்களுக்கு எதிராக இல்லை, மூட நம்பிக்கைக்கு எதிராக, முட்டாள்தனத்திற்கு எதிராக நிற்கும் போது அது வெகுஜன மக்களை பெரிதாகவே பாதிக்கும். அங்கே